அகிலம் படைத்து அதில் அத்தனை உயிர்களையும் படைத்து அதன் இருப்புக்கும் சிறப்புக்கும் என்னென்ன தேவையோ அவை அனைத்தையும் படைத்து போஷித்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அறிவை விதையாக்கி வார்த்தைகளை வளமாக்கி ஆளுமை மிக்க நாளைய தலைவர்களை உருவாக்கும் வாராந்த வானொலி நிகழ்ச்சி இது. விவாத மேடை. தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூலம் கலை மற்றும் வர்த்தக பிரிவுகளில் ஆண் பெண் இருபாலாருக்கும் பிரத்யேகமாக காப்போத உயர்தர கல்வியுடன் HND சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பையும் சமகாலத்தில் வழங்கும் இலங்கையின் ஒரே உயர்கல்வி நிறுவனம் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சிறப்பு தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்களின் பாட போதனை, உணவு, தங்குமிட வசதிகளுடன் பாதுகாப்பான ரம்மியமான சுற்றுச்சூழல். பாடநெறியை தொடரும் அனைத்து மாணவர்களுக்கும் மடிக்கணனி ஒன்று இலவசம். பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வரக்காப்புல. தொலைபேசி இலக்கம் 077 419 12 12. ஒடேரா ஹைப்பர் மார்க்கெட் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சில்லறை பொருட்களையும், மரக்கறி வகைகள், பாலுணவு, பிஸ்கட் மற்றும் ஸ்வீட் வகைகளையும், நவீன சமையலறை உபகரணங்கள், மருந்து பொருட்கள், பாடசாலை உபகரணங்கள், விளையாட்டு பொருட்கள் என அனைத்தையும் நியாய விலையில் பெற மாவனல்லையில் பொருத்தமான இடம் ஒடேரா ஹைப்பர் மார்க்கெட். உங்கள் செல்ல குழந்தைகள் விளையாடி மகிழ விசேட பிளே ஏரியா, சுத்தமான இறைச்சி வகைகளை ஃப்ரெஷ்ஷாகவும் நியாய விலையிலும் பெற ஒடேரா மீட் மார்ட். ஒடேரா நிறுவனத்தின் மற்றொரு கிளைதான் கேண்டி டைல்ஸ். நவீன டிசைன்களில் கண்கவர் டைல்ஸ் வகைகள், பாத்ரூம் வயாஸ், கிச்சன் வயாஸ் என்பவற்றை மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாய விலையில் பெற நாடுங்கள் கேண்டி டைல்ஸ். கிளைகள் மாவனல்லை மற்றும் ரம்புக்கண. ஒடேரா ஹைப்பர் மார்க்கெட் இலக்கம் 39 புதிய கண்டி வீதி, மாவனல்லை. போன் 0352222221. நேர்கொண்ட பார்வையால் எதிர்கொள்ளும் மன உறுதியுடன் சொற்போர் கொண்டு வாதர வந்திருக்கும் மாணவர்கள் தான் இவர்கள். நல்லது. இனி இன்றைய விவாத மேடையின் தலைப்பை ஞாபகப்படுத்துகிறோம். தற்காலத்துக்கு உகந்தது செயற்கையுடன் கூடிய விவசாய முறையா அல்லது இயற்கையுடன் கூடிய விவசாய முறையா என்பதைத்தான் இவ்விரண்டு அணிகளும் இன்று விவாத தலைப்புகளாக எடுத்து வாதிட இருக்கின்றார்கள். அந்த வகையிலே தற்காலத்துக்கு உகந்தது செயற்கையுடன் கூடிய விவசாய முறை என்று என்னுடைய வலப்புறமாக இருக்கின்ற ஹெம்மாத்தகம் அல் அஸ்ஹர் கல்லூரி வாதிட இருக்கின்றது. அதேபோல் என் இடப்பக்கமாக இருக்கின்ற உயர்வத்த நூரானியா முஸ்லிம் மகாவித்யாலய அணியினர் தற்காலத்துக்கு உகந்தது இயற்கை விவசாயம் என்ற அடிப்படையிலே வாதிட இருக்கின்றார்கள். நல்லது நேயர்களே, பார்வையாளர்களே, இங்கே எங்களுடைய நடுவர்கள் வருகையை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். அந்த வகையிலே தலைமை நடுவராக இருப்பவர் முன்னாள் அருநாயக்க அல் ஜலால் முஸ்லிம் வித்யாலய அதிபர் ஜனாப் ஃபைசர் ஏ குத்தூஸ். அதேபோல் ஓய்வு நிலை வங்கி முகாமையாளர் சாலி ஏ மஜீத் ஜேபி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அத்தோடு முன்னாள் சாஹிரா கல்லூரி அதிபர் திருமதி AAD ஹசனா அவர்களும் வருகை இருந்திருக்கின்றார். எங்களுடைய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஆங்கில சேவை சிரேஷ்ட அமைப்பாளர், அதே போல தயாரிப்பாளர் தாசிம் சார் இருக்கின்றார். முன்னாள் அதிபர், பல பாடசாலைகளிலே சிரேஷ்ட ஆசிரியராக இருந்தவர் எங்களுடைய நியாசர் அவர்கள் இருக்கின்றார்கள். அதேபோல் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக AKIM தில்ஷாத் ஊடகவியலாளர் இருக்கின்றார். சிரேஷ்ட தயாரிப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் AM முகமது ரலீம் தயாரிப்பாளர் அவர்களும் இங்கே இருக்கின்றார். நல்லது. நேர கண்காணிப்பாளர்களாக இருக்கின்ற அன்வரா டீச்சர், அதே போல SL நசீஹா டீச்சர் ஆகியோரையும் வெள்ளித்தவனாக இன்றைய இந்த போட்டியில் முதலில் வாதிட வரும் அணி ஹெம்மாத்தகம அல் அஸ்ஹர் கல்லூரியில் இருந்து ஷஹாமா. வாருங்கள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் நடுநிலை தவறாத நீதி வழங்க காத்திருக்கும் நீதிவான்களே, எம் சார்பாக பேச வந்திருக்கும் எம் தரப்பினருக்கும், எம்மை எதிர்த்து பேச வந்திருக்கும் எம் எதிர்த்தரப்பினருக்கும் சுவனத்தின் காணிக்கையான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பண்டைய காலத்திலிருந்து தற்காலம் வரை மனிதனின் வாழ்வை இலகுவாக்குவதற்காகவும் வாழ்வதற்கான முக்கியமான காரணியாகவும் தான் விவசாயம் காணப்படுகின்றது. அந்த வகையில் தற்காலத்தில் விவசாயம் இரு வகைகளாக காணப்படுகின்றது. ஒன்று இயற்கை விவசாயமும் ஒன்று செயற்கை விவசாயமும். இவ்விரண்டிலும் எது தற்காலத்துக்கு மிகவும் உகந்தது என்ற தலைப்பில் வாதாட வந்துள்ளேன். அதாவது செயற்கை விவசாயமே தற்காலத்துக்கு உகந்த விவசாயம் என்ற தலைப்பில் நான் உங்களுடன் வாதாட வந்துள்ளேன். அந்த வகையில் செயற்கை விவசாயத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் அதிக விளைச்சல், திறமையான நீர் பயன்பாடு, உழைப்பு குறைவு, சீரான தரம், பூச்சி கட்டுப்பாடுகள், தாவரங்களுக்கு நோய் எதிர்ப்பை தாவரங்களுக்கு வழங்குவதற்கான தடுப்புகள், நீண்ட காலம் சேமிப்பு, குறைந்த கழிவு, அதிக லாபம்,
உணவு பாதுகாப்பு, குறைந்த வறுமை, பரந்த அடைவு, ஊட்டச்சத்தான உணவுகள். அந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் அதிக விளைச்சலின் போது இயற்கை விவசாயத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் நீங்கள் விவசாயம் செய்யும் போது சிறு அளவில் ஒரு அளவுக்கான விவசாய அறுவடைகளை செய்வீர்கள். ஆனால் அதே செயற்கை விவசாயத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் அதில் 2 மடங்கு அதிகமாக நீங்கள் விவசாய அறுவடைகளை செய்ய முடியும். அந்த வகையில் திறமையான நீர் பயன்பாடு எனும்போது நீர் விரயமாவதையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே செயற்கை விவசாயத்தை எடுத்துக்கொள்ளும் போது திறமையான வகையில் ட்ரோன்கள் மூலம் நீர்ப்பாய்ச்சல்கள் நடக்கின்றன. அந்த வகையில் நான் உறுதியாக கூறுகின்றேன், தற்காலத்துக்கு உகந்த விவசாயம் செயற்கை விவசாயமே என்று விடைபெறுகின்றேன். நல்லது. அது ஹெம்மாத்தகம அல் அஸ்ஹர் கல்லூரியில் இருந்து அதன் அணி தலைவி MS ஷஹாமா. தற்காலத்துக்கு உகந்தது இயற்கை விவசாய முறை என்ற அடிப்படையிலே வாதிட இருக்கின்ற நூரானியா முஸ்லிம் மகாவித்யாலய அணியில் இருந்து அதன் தலைவி MKF ரிமாசா. வாருங்கள். முதலில் என்னுடைய இனிய காலை சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம் நடுவர் அவர்களே, நாங்கள் இன்று இங்கு பேச வந்துள்ள தலைப்பானது தற்காலத்துக்கு உகந்தது இயற்கை விவசாய முறை. இயற்கை விவசாய முறை என்றால் என்ன? முதலில் அதை தெரிந்து கொள்வோம். அதாவது இயற்கையாகவே உருவாகுகின்ற பசலைகளை கொண்டு மேற்கொள்ளப்படும் விவசாயம் தான் இயற்கை விவசாயம் என்று சொல்லப்படுகின்றது. எமது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலம் முதல் இந்த இயற்கை விவசாயமானது மேற்கொள்ளப்பட்டுதான் வருகின்றது. அல் குர்ஆனிலும் கூட இந்த விவசாயத்தையே மிகவும் புராதன தொழிலாக சுட்டி காட்டுகின்றது. இந்த செலவு குறைந்த வகையில் அதிக உற்பத்தியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு விவசாய முறை தான் இயற்கை விவசாயம். ஆம், எமது எதிர்த்தரப்புவாதிகள் கூறினார்கள், திறமையான நீர் பயன்பாட்டை செயற்கை விவசாயத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று. ஆனால் எமது எதிர்த்தரப்புவாதிகள் மறந்துவிட்டார்கள், எமது புராதன இலங்கையில் 2 பயிர்ச்செய்கைகள் மேற்கொண்டார்கள். நெற்பயிர்ச்செய்கை, சேனை பயிர்ச்செய்கை. இவை 2ஐயும் அழகான முறையில் நீர்ப்பாசன வசதிகளுடன் மேற்கொண்டார்கள். குளங்களை அமைத்தார்கள், கால்வாய்களை அமைத்தார்கள், பொய்கைகளை அமைத்தார்கள். அப்படி அமைத்தும் அவர்கள் ஏற்றுமதி செய்து பொருளாதாரத்தில் லாபத்தை பெற்றார்கள். அப்பொழுது செயற்கை விவசாயம் தானா நீர் பயன்பாட்டை சரியான முறையில் திறன்மையாக கையாள முடியும்? இல்லை, இயற்கை விவசாயத்திலும் இருக்கின்றது. எமது எதிர்த்தரப்புவாதிகள் கூறினார்கள், ஆரோக்கியமான உணவு கிடைக்கின்றதாம். இது எவ்வாறு? இது தெளிவான ஒரு பொய் அல்லவா? ஆரோக்கியமான உணவு. தற்பொழுது காலத்தில் நிறைய மனிதர்கள் நோயாளர்களாக காரணம் உணவு. அதனால் நாம் கூறுகின்றோம், தற்காலத்துக்கு உகந்தது இயற்கை விவசாயமே என்று அறுதியாக கூறிட்டு என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. மீண்டும் உங்களை தொகுப்புரையில் சந்திக்கும் வரை நான் விடை பெறுகின்றேன். நன்றி. நல்லது. அது நூரானியா முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் தலைவி ரிமாசா. இனி 2வது போட்டியாளருக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். ஹெம்மாத்தகம அல் அஸ்ஹர் கல்லூரியில் இருந்து AR ஹனா. உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், என் எதிர்த்தரப்பு சகோதரி சொன்னார், இயற்கை விவசாயமே ஆரோக்கியமானது என்று. ஆரோக்கியம் முக்கியம்தான், ஆனால் உணவு இல்லாமல் ஆரோக்கியம் சாத்தியமில்லை. ரசாயன உரங்கள் பயிர்களை வேகமாக வளர செய்கின்றன. இதனால் விவசாயிகள் விரைவில் லாபம் பெற முடிகிறது. பூச்சி மருந்துகள் பயிர்களை நோய்களிலிருந்து காக்கின்றன. இதனால் பயிர் இழப்பு குறைவடைகிறது. இன்றைய காலத்தில் இயந்திரங்கள் மற்றும் அறிவியல் முறைகள் விவசாயத்தை எளிமையாக்குகின்றன. இது செயற்கை விவசாயத்தில் மாத்திரமே. அதிக உற்பத்தி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகின்றதோடு விஞ்ஞான வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி. ஆகையால் செயற்கை விவசாயம் இந்நாட்டிற்கு அவசியமாகின்றது. இயற்கை விவசாயம் தான் எதிர்காலம் என்று சொல்லுவீர்கள் என் எதிர்த்தரப்புவாதிகள். ஆனால் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப இன்றைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். வயிறு காலியானால் கருத்துக்கள் தோல்வியடையும். முதலில் எல்லோருக்கும் போதுமான உணவு கிடைக்க வேண்டும். உணவே இல்லை எனில் மருந்து பற்றி பேசுவதற்கு அர்த்தமே இல்லை. ஆம், செயற்கை விவசாயத்தில் குறைந்த செலவுடன் அதிக அளவு விளைச்சலை பெற்றுக்கொள்ள முடியும். இதனால் ஒரு தன்னிறைவடைந்த நாடாக மாறுகின்றது. அதே போன்று சவுதி அரேபியாவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் முன்னைய காலங்களில் ஒரு பாலைவனமாக காணப்பட்டது. தற்பொழுது பசுமை நிலங்களாக மாறியிருக்கின்றது. இவை அனைத்தும் செயற்கை விவசாயம் தானே. இயற்கையாக இருந்திருந்தால் அது அவர்கள் செய்ய வேண்டியது ஒன்றில்லை. அது பாலைவனமாக இருந்திருக்க மாட்டாது. அது செயற்கையாக தற்பொழுது ஒரு பசுமையான நிலமாக மாறி இருக்கின்றது. பாலைவனம் பூஞ்சோலைகளாக மாறுவது ஒரு தவறான விடயமா?
அதே போன்று இது விஞ்ஞான யுகம், அதனால் அறிவியல் முறைகளை பயன்படுத்தாமல் இருப்பது பின்னடைவாக காணப்படும். பசிதான் உலகின் மிகப்பெரிய நோய். அந்த நோய்க்கு மருந்து அதிக உற்பத்தி தான். பேச துடிக்கிறது நெஞ்சம், பேசியதே கொஞ்சம், இன்னும் பேசினால் எனக்கும் நடுவருக்கும் மனக்கலக்கம். தற்காலத்திற்கு உகந்தது செயற்கை விவசாயமே என்று கூறி விடைபெறுகிறேன். வசலாம். நாங்கள் எதிரணிக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். இப்பொழுது ஹெம்மாத்தகம அல் அஸ்ஹர் கல்லூரியில் இருந்து இரண்டாவது போட்டியாளர் ஏஆர் ஹனா வாதிட்டு சென்றதை நீங்கள் பார்த்தீர்கள். இனி நாங்கள் எதிரணிக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். நூரானியா முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் இருந்து MKF ரசீனா, வாருங்கள். என் தலைவியின் வார்த்தைக்கு உறுதி கூறும் விதமாக என் வாதத்தை முன்வைக்க வந்துள்ளேன். இயற்கை விவசாயம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, ஆனால் செயற்கை விவசாயமோ சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கிறது. நாம் தற்காலத்தில் இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டால் தான் நாம் மட்டுமன்றி நாம் அடுத்த தலைமுறையினும் அதனை மேற்கொள்ள முடியும். மண், நீர், காற்று ஆகியவை சுத்தமாக இருந்தால் இயற்கை விவசாயம் மிகவும் நல்ல முறையில் அமையும். மண்ணை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டால் தான் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அனைத்துமே பாதுகாப்பாக இருக்கும். இதனால் விவசாயம் நல்ல முறையில் நடைபெறக்கூடியதாக அமைகிறது. இது மட்டுமன்றி செலவு குறைந்த ஒரு விவசாய முறையாகவே இந்த இயற்கை விவசாய முறை பயன்படுகிறது. அதாவது இயற்கை பசலைகளான இலை சருகுகள், விலங்குகளின் கழிவுகள் போன்றவற்றை பயன்படுத்திய இந்த இயற்கை விவசாய முறை நல்ல முறையில் மேற்கொள்ளப்படுகின்றது. இதனால் இயற்கை சூழல் மட்டுமல்லாமல் மண் வளமும் பாதுகாக்கப்படுகிறது. எனவே தற்காலத்திற்கு மிகவும் உயர்ந்த விவசாய முறையாக இயற்கை விவசாய முறையே காணப்படுகிறது என்பதை உறுதியாக கூறி விடைபெறுகிறேன். இந்த இரண்டாவது போட்டியாளர் நூரானியா முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் இருந்து ரசீனா வாதிட்டதை பார்த்தீர்கள். இனி மூன்றாவது போட்டியாளர் ஹெம்மாத்தகம் அல் அஸ்ஹர் கல்லூரியில் இருந்து அதீகா. உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எம் எதிர்த்தரப்பு வாதி கூறினார், இயற்கை விவசாயம் சுற்றுச்சூழலை காக்குமாம். செயற்கை விவசாயத்தினால் தான் சுற்றுச்சூழலை காக்க கட்டுப்படுத்தப்பட்ட அறிவியல் அடிப்படையிலான செயற்கை முறைகள் கையாளப்படுகின்றன. மேலும் எம் எதிர்த்தரப்பு வாதி கூறினார், பாரம்பரிய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நீர்ப்பாசனம் பற்றி. ஆனால் நாம் வாழ்வது 21ஆம் நூற்றாண்டில். நவீன தொழில்நுட்பம் வளர்ந்த காலம். இக்காலத்தில் இன்னும் எம்மால் பாரம்பரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாமல் இருப்பது முட்டாள்தனமாகும். மேலும் செயற்கையுடன் கூடிய விவசாயத்தை எடுத்துக்கொண்டால் செயற்கையுடன் கூடிய விவசாயத்தினால் நடப்படும் தாவரங்கள், பூச்சிகள், கிருமிகள் போன்றவற்றினால் சேதடைவது குறைவாக காணப்படுகின்றது. மேலும் தாவரங்களுக்கு ஏற்படும் தொற்று நோய்களினால் பாதிக்கப்படாமல் இருக்கின்றன. ஏனென்றால் அதற்காக இரசாயன பதார்த்தங்கள் உட்புகுத்தப்படுகின்றன. மேலும் ஆரோக்கியமான உணவு பற்றி அவர்கள் கூறினார்கள். நாங்கள் செயற்கையுடன் கூடிய விவசாயத்தில் நச்சு பதார்த்தங்களை உட்புகுத்துவதில்லை. அறிவியலினால் கண்டுபிடிக்கப்பட்ட இரசாயன பதார்த்தங்களையே உட்புகுத்துகின்றோம். அது அறிவியல் கண்டுபிடித்தது, நன்றாக ஆராய்ச்சி செய்து தான். இதனை எம்மால் மறுக்க முடியாது. மேலும் உணவு பற்றாக்குறை தவிர்க்கப்படுகின்றது செயற்கையுடன் கூடிய விவசாயத்தினால். மேலும் தற்கால தேவைக்கு அதிக விளைச்சல் தேவை. அதிக விளைச்சலை தருவது செயற்கையுடன் கூடிய விவசாயம்தான். உணவை காத்துக்கொள்ள வேண்டுமென்றால் உணர்ச்சியால் அல்ல, அறிவியல் மூலம்தான் விவசாயம் செய்ய வேண்டும். நவீன தொழில்நுட்ப உலகில் பாரம்பரியத்தில் வாழ முடியாது என்பதை மீண்டும் கூறிக்கொள்கின்றேன். நல்லது. அது ஹெம்மாத்தகம் அல் அஸ்ஹர் கல்லூரியின் மூன்றாவது போட்டியாளர் அதீகா. இனி நூரானியா முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் மூன்றாவது போட்டியாளர் ரிஹாமாவுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகிறோம். என் தரப்பு சகோதரி விட்டு சென்ற இடத்திலிருந்தே நான் தொட்டு செல்கின்றேன். மனிதனுக்கு அடிப்படை தேவைகளில் உணவு என்பது அவசியம். இந்த உணவு ஆரோக்கியமாக இல்லை என்றால் எதிர்காலத்திலோ தற்காலத்திலோ மனிதன் எப்படி வாழ்வான்? உணவு ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனிதனுக்கு உயிர் வாழ முடியும். உடலில் உயிர் இருந்து போதாது ஆரோக்கியம் இல்லை என்றால். எதிர்காலத்தை கட்டியெழுப்ப ஆரோக்கியமான மனிதர்கள் தேவை. மனிதன் தன்னை அறியாமலேயே இந்த இயற்கை விவசாயத்தின் மூலம் பயனடைகின்றான். பழங்கால மக்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்ந்தார்கள், அதுவும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வாழ்ந்தார்கள். இதற்கான அடிப்படை காரணமே அவர்களுடைய இயற்கை விவசாயமும் அவர்கள் உண்ட இயற்கையான உணவுகளும் தான். அதே போன்று அவர்கள் இயற்கையுடனேயே ஒத்து போனார்கள். ஆனால் தற்பொழுதைய மனிதனோ நோயை பணம் கொடுத்து விலைக்கு வாங்குகின்றான்.
விவசாயத்தின் ஊடாகத்தான். ஆரம்பகால மனிதன் சுறுசுறுப்பாக வாழ்ந்ததற்கு காரணம் அவர்களுடைய சுத்தமான குடிநீர், அதனை போன்றே அவர்கள் சுவாசித்த தூய காற்று, அத்துடன் அவர்கள் வாழ்ந்த அந்த சுத்தமான சூழல், இவை அனைத்தும் தான் மனிதனை நீண்ட காலமும் ஆரோக்கியமாகவும் வாழ வைத்தது. எமது எதிர்த்தரப்பு அணியின் தலைப்பானது வாழ்வதற்கு, அதாவது தற்காலத்தில் உகந்தது செயற்கை விவசாயம். அவர்கள் வாதிட்டார்கள் செயற்கை விவசாயம் நல்லது என்று. ஆனால் உண்மையிலேயே கூறுகின்றேன், தற்காலமாக இருந்தாலும் எக்காலமாக இருந்தாலும் இயற்கை விவசாயம் தான் சிறந்த விவசாயம் என்பதை. தற்பொழுது பட்டி தொட்டி எல்லாம் பார்த்தால் பெயர் தெரியாத நோய்கள் தான் காணப்படுகின்றது. இதற்கான காரணமே இந்த செயற்கை விவசாயத்தின் மூலம் மனிதர்கள் உணவு உட்கொள்வதால் தான். செயற்கை விவசாயம் என்பது தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று. இதனை ஆணித்தரமாக கூறிக்கொள்வதோடு தற்காலத்துக்கும் எக்காலத்துக்கும் உகந்தது இயற்கை விவசாயம் என்பதை நான் ஆணித்தரமாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நல்லது. அது உயன்வத்த நூரானியா முஸ்லிம் மகா வித்தியாலய அணியின் 3வது போட்டியாளர் ரிஹாமா. இனி நாங்கள் 2வது சுற்றுக்கு உங்களை அழைத்து செல்கின்றோம் தொகுப்புரை வழங்குவதற்காக. அந்த வகையிலே அந்த நூரானியா முஸ்லிம் மகா வித்தியாலய அணிக்கு தொகுப்புரை வழங்க சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். ரிமாஸா, வாருங்கள். உங்கள் அனைவரையும் தொகுப்புரையில் சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம் நடுவர் அவர்களே, எமது எதிர்த்தரப்புவாதிகளே எங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸை விட்டு சென்றார்கள். அதாவது பூச்சி மருந்து பயன்பாடு. இந்த பூச்சி மருந்து பயன்பாட்டால் தான் ஆரோக்கியமே உணவில் இழக்கின்றது. அவர்களே செயற்கை விவசாய மசூதி என்று சொல்லிவிட்டு சென்று இருக்கின்றார்கள். ஆம் நடுவர் அவர்களே, எமது இயற்கை விவசாயத்திலும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு முறைகள் இருக்கின்றது. உதாரணமாக மர்கோசா ஜூஸ் எனப்படுகின்ற மெத்தட், அது மட்டும் இல்லாமல் சோப் தண்ணி, இவைகளை பயன்படுத்தி பூச்சியில் இருந்து பயிர்களை பாதுகாக்க முடியும். உற்பத்தி என்பது மனிதனை வாழ வைக்க வேண்டும், நோயால் படுக்க வைக்க கூடாது. இவர்கள் கூறுகின்றார்கள் உணவு முக்கியம் என்று. உணவு முக்கியம் தான் சகோதரிகளே, ஆரோக்கியமான உணவு முக்கியம். ஏனென்றால் உடல் வளர்ச்சிக்கு முதலில் ஆரோக்கியம் வேண்டும், படுப்பிற்கு ஆரோக்கியம் வேண்டும், மனிதனை வாழ வைப்பதற்கு ஆரோக்கியம் வேண்டும். உணவு உற்பத்தி செய்வது முக்கியம் இல்லை, ஆரோக்கியமான உணவை உற்பத்தி செய்வதுதான் முக்கியம். நடுவர் அவர்களே, எமது எதிர்த்தரப்பு வாசிகள் நாம் கூறிய விடயத்தை ஒழுங்காக புரிந்து கொள்ளவில்லை என்று நான் நினைக்கின்றேன். நீர்ப்பாசன வசதி அன்று செய்ததாம், இன்று அது இல்லையா? அவ்வாறு கூறினால் மகாவலி அபிவிருத்தி திட்டம், கொத்மலை, விக்டோரியா இப்பொழுது பயன்பாட்டில் இல்லையா? கொத்மலையிலே பெரிய பூகம்பமே வெடித்தது. அது அன்று செய்தது இன்று பயன்படுத்தப்படுகின்றது. அதனால் எமது புராதனத்தில் செய்ததுதான் இன்று விளையும் என்பது போல அது இன்றும் விளைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அதனால் நான் கூற வருவது இதிலிருந்து, நீர்ப்பாசனத்தை அன்று செய்ததால் இன்று விவசாயத்துக்கு பயன்படுத்துகின்றனர். எமது எதிர்த்தரப்பு வாதிகள் அழகாக கூறினார்கள் நடுவர் அவர்களே, நச்சு பதார்த்தங்கள் செயற்கை விவசாயத்தில் பயன்படுத்துவது இல்லை என்று. அவர்களால் ஆதாரம் காட்ட முடியுமா? நச்சு பதார்த்தங்கள் செயற்கை விவசாயத்தில் பயன்படுத்த அவர்களுக்கு முடியும் என்றால் ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள், நாங்களே ஒத்துக்கொள்கின்றோம் அது உண்மை என்று. அடுத்ததாக இந்த சபைக்கு நான் 2 கேள்விகளை முன்வைக்க நினைக்கின்றேன். எமக்கு உடனடி உற்பத்தி முக்கியமா, நீடித்த வாழ்க்கை முக்கியமா? வயிறு நிறைய உணவு முக்கியமா, உடல் நிறைய ஆரோக்கியம் முக்கியமா? இந்த கேள்வியை முன்வைத்துவிட்டு நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். எப்படி என்றால், தற்காலத்துக்கு உகந்தது இயற்கை விவசாயமே என்று அறுதியும் உறுதியுமாக கூறிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். சந்தர்ப்பத்துக்கு நன்றி. நல்லது. அது நூரானியா முஸ்லிம் மகா வித்தியாலய அணியின் தலைவி ரிமாஸாவுடைய தொகுப்புரை. இனி நாங்கள் எதிர்த்தரப்புக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். ஹெமாத்தகம அல் அஸ்ஹர் கல்லூரி அணியின் தலைவி ஷஹாமா, வாருங்கள். எதிர்த்தரப்பினர்கள் கூறினார்கள், நுண்ணங்கிகளை பாதுகாப்பதற்காக இயற்கை விவசாயம் பயன்படுத்துகிறீர்கள் என்று. ஆனால் இயற்கை விவசாயத்தில் ஏற்படும் அனைத்து கஷ்டங்களுமே நுண்ணங்கியால் தான் ஏற்படுகின்றது. விவசாயத்தில் செய்யும் மறுவடைகள் எல்லாம் அழிந்து போகின்றது என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன். இதை செயற்கை விவசாயத்தில் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் செயற்கை விவசாயத்தால் நுண்ணங்கியாலை அழித்து உணவை பாதுகாப்பதற்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி வாழ்க்கையை எளிதாக்கவும் பயன்படுத்தப்படுகின்றது. உலகம் வளர்ந்து விட்டது, தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது, பிரச்சனைகள் பல அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கின்றது. அவற்றை நாம் முகம் கொடுப்பதற்காக செயற்கை விவசாயங்கள் எப்போதுமே துணை புரிகின்றது என்பதை நான் உறுதியாகவும் கூறுகின்றேன். ஏனெனில் செயற்கை விவசாயத்தால் நான் தீமைகளை அளிப்பதை அன்றி நன்மைகளை அளிப்பதை நான் கூறவில்லை. ஏனெனில்
நாம் உணவை எடுத்துக்கொண்டோமே ஆனால் உணவில் நுண்ணங்கிகளால் அழிவுகள் ஏற்படுகின்றன. அவற்றால் பலர் நோயாலும் ஏற்படுகின்றன. வயிற்றோட்டம் அதுபோன்று பல வகையான நோய்களை அடுக்கி கொண்டே செல்லலாம். பேர் குடிப்பிறப்பதான நோய்களும் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு தான் வருகின்றது. அந்த வகையில் நீங்கள் கூறினீர்கள் விக்டோரியாவில் ஒரு பூகம்பம் ஏற்பட்டது என்று. நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? செயற்கை விவசாயத்தால் தான் நடைபெற்றது என்று கூறுகிறீர்களா? ஆனால் அது இயற்கை விவசாயத்தாலே ஏற்பட்டது என்றதையும் நான் உங்களுக்கு அறிய தந்து கொள்கின்றேன். நீண்ட சேமிப்பு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இயற்கை விவசாயம் செய்யும் போது பல காலம் சேமித்து வைப்பதற்கு உதவுகின்றது என்பதை நினைக்கிறீர்களா? உங்களால் நீங்களும் இயற்கை விவசாயத்திலும் செயற்கை விவசாயம் கலக்கப்படுகின்றது என்பதையும் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். செயற்கை விவசாயம் தான் தற்காலத்துக்கு உகந்த விவசாயம் என்று கூறி விடைபெறுகிறேன். வசலாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் சொன்ன ஒரு பாடல் வரி எனக்கு ஞாபகம் வருகிறது. பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும், வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும், தினம் வேலையுண்டு குலமானம் உண்டு, வருங்காலம் உண்டு, அதை நம்பிடுவோம். அதற்காக நான் இயற்கை விவசாயத்துக்கு சார்பாக சொல்லுகின்றேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்று உணவு உற்பத்தியை எதிர்பார்க்கின்றது உலகம். சனத்தொகை அதிகரித்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஏற்ப உணவு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமானால் இந்த செயற்கை விவசாயம் அத்தியாவசியம். வினைத்திறனான விளைச்சலை கொடுக்க வேண்டுமா? அதற்கு செயற்கை விவசாயம் முக்கியம். அதேபோல் வருமானத்தை அதிகரிக்க வேண்டுமா? செயற்கை விவசாயம் முக்கியம். எனவே உங்களுடைய வாதத்தில் இருந்து தேர்ந்தெடுத்த விடயங்கள் என்ன? நம்முடைய தலைவர்கள் வழங்கப்பட்ட விதிமுறைகளுக்கேற்ப உங்களுக்கு புள்ளி வழங்க தயாராக இருக்கிறார்கள். பார்க்கலாம் அவர்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்கப் போகின்றது என்று. ஒடேரா ஹைப்பர் மார்க்கெட் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சில்லறை பொருட்களையும், மரக்கறி வகைகள், பாலுணவு, பிஸ்கட் மற்றும் ஸ்வீட் வகைகளையும், நவீன சமையலறை உபகரணங்கள், மருந்து பொருட்கள், பாடசாலை உபகரணங்கள், விளையாட்டு பொருட்கள் என அனைத்தையும் நியாய விலையில் பெற மாவனல்லையில் பொருத்தமான இடம் ஒடேரா ஹைப்பர் மார்க்கெட். உங்கள் செல்ல குழந்தைகள் விளையாடி மகிழ விசேட பிளே ஏரியா, சுத்தமான இறைச்சி வகைகளை ஃப்ரெஷ்ஷாகவும் நியாய விலையிலும் பெற ஒடேரா மீட் மார்ட். ஒடேரா நிறுவனத்தின் மற்றொரு கிளைதான் கேண்டி டைல்ஸ். நவீன டிசைன்களில் கண்கவர் டைல்ஸ் வகைகள், பாத்ரூம் வயாஸ், கிச்சன் வயாஸ் என்பவற்றை மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாய விலையில் பெற நாடுங்கள் கேண்டி டைல்ஸ். கிளைகள் மாவனல்லை மற்றும் ரம்புக்கண. ஒடேரா ஹைப்பர் மார்க்கெட் இலக்கம் 39 புதிய கண்டி வீதி மாவனல்லை. போன் 035222221. தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூலம் கலை மற்றும் வர்த்தக பிரிவுகளில் ஆண் பெண் இருபாலாருக்கும் பிரத்யேகமாக காப்போத உயர்தர கல்வியுடன் HND சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பையும் சமகாலத்தில் வழங்கும் இலங்கையின் ஒரே உயர்கல்வி நிறுவனம் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சிறப்பு தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்களின் பாட போதனை, உணவு, தங்குமிட வசதிகளுடன் பாதுகாப்பான ரம்மியமான சுற்றுச்சூழல். பாடநெறியை தொடரும் அனைத்து மாணவர்களுக்கும் மடிக்கணனி ஒன்று இலவசம். பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வரக்காப்புல. தொலைபேசி இலக்கம் 077-419-1212. நல்லதே, நடுவர்களின் முடிவு எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. என்னுடைய வலப்புறமாக இருக்கின்ற அணி ஹெம்மாத்தகம அல் அஸ்ஹர் கல்லூரி. ஆம், இங்கே உயன்வாத்த நூரானியா முஸ்லிம் மகாவித்யாலயம் என்னுடைய இடப்புறமாக இருக்கின்ற அணி. இவ்விரு அணிகளிலும் இருந்து யார் அடுத்த சுற்றுக்கு தெரிவாக போகின்றார்கள், சிறந்த விவாதி யார் என்பதை பார்க்கலாம். சிறந்த விவாதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அந்த மாணவி போட்டியாளர் யார் என்றால் MKF ரிமாசா, நூரானியா முஸ்லிம் மகாவித்யாலயம். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இனி நாங்கள் போட்டி முடிவுக்கு உங்களை அழைத்து செல்கின்றோம். எந்த அணி முன்னேறப் போகிறது, எந்த அணி இந்த போட்டியிலிருந்து விலகப் போகின்றது, சறுக்கப் போகின்றது. இவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் அடிப்படையில் வித்தியாசம் 12.3 புள்ளிகள். ஆனால் இரண்டு அணிகளுமே 250 புள்ளிகளை தாண்டி இருக்கின்றார்கள். 12.3 புள்ளிகள் வித்தியாசத்திலே உயன்வத்த நூரானியா முஸ்லிம் மகாவித்யாலயம் 294 புள்ளிகளை பெற்று அடுத்த சுற்றுக்கு தெரிவாகின்றது. அந்த அணிக்கு வாழ்த்துக்கள். அதே போல அல் அஸ்ஹர் கல்லூரி பெற்றுக்கொள்ளும் புள்ளிகள் 281 புள்ளிகள். எனவே 12.3 புள்ளிகள் வித்தியாசத்திலே அவர்கள் சறுக்கின்றார்கள். உங்கள் இரண்டு அணிகளுக்கும் இந்த வேளையிலே வாழ்த்துக்களை தெரிவித்து எங்களுடைய நடுவர்களுக்கும் நன்றிகள், பார்த்தவர்கள் கேட்டவர்களுக்கும் நன்றிகள். அடுத்த கட்டத்தில் என்ன நடக்கப் போகிறது பார்க்கலாம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
விவாத மேடை.